நடைப்பயிற்சிக்கு சென்ற மூதாட்டியிடம் நகை பறிப்பு. பல்லாவரத்தில் நடைப்பயிற்சிக்கு சென்ற மூதாட்டியிடம் நகை பறித்து சென்றனர். பல்லாவரத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். பழைய பல்லாவரம் பொன்னியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ராஜம்மாள் என்பவர் மாலையில் பழைய பல்லாவரம் ஈஸ்வரன் கோவில் தெரு பகுதியில் நடைப்பயிற்சிக்காக சென்று கொண்டிருந்தார். அப்போது கருப்பு முகமூடி அணிந்தபடி இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் ராஜம்மாள் அணிந்திருந்த சுமார் 3.5 சவரன் தங்க சங்கிலியை கண்ணிமைக்கும் நேரத்தில் அறுத்துச் சென்றார். இதையடுத்து அதிர்ச்சியடைந்த ராஜம்மாள் நகையை பறித்து சென்ற நபரை துரத்திச் சென்று அவரை பிடியுங்கள், என் நகையை பறித்து சென்று விட்டார் என அக்கம் பக்கத்தினரிடம் கூச்சலிட்டார். எனினும் மர்ம நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் அதுவும் மாலை நேரத்தில் மூதாட்டியிடம் தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சமீப காலமாக பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வழிப்பறி, செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குற்றவாளிகளை கட்டுப்படுத்த காவல்துறை தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் சென்னையில் சிங்கப்பெண் திட்டத்தை தமிழக முதல்வர் விஜய் தொடங்கி வைத்த அதே நாளில் மாலையிலேயே இந்த செயின் பறிப்பு சம்பவம் நடைபெற்றிருப்பது குறித்து சிலர் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பல்லாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை அடையாளம் காணும் பணியில் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அது எல்லாம் போலீஸ் இப்படியே வந்து திரும்பி வந்து இப்படி பிடிச்சி அறுத்துட்டு அப்படியே கையில் தூக்கிட்டு போகிறான் பசங்க. புடினா ஒருத்தனும் பிடிக்கிறாங்க. ஏன்பா பிடிப்பா, அதை சைனாத்துக்கு போகிறோமா எடுத்துகிட்டு போகிறோமான்னு கத்துறாங்க. எவனும். இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.